வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஹர்ஷவர்தனின் கோபத்தை பார்த்த பயந்து போன நதியா, சாரி சார், வினோதன் சார் தான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னாரு, அதனால தான் கூப்பிட்டேன் என்று சொல்ல, வினோதனா, என்ன விஷயம் என்று இப்போது கொஞ்சம் பொறுமையாக பேசினான் ஹர்ஷவர்தன். சார், வினோதன் சார் மீட்டிங்கில் இருக்காரு, அதனால என்ன கால் பண்ண சொன்னாரு என்று சொல்ல, அதான் கால் பண்ணிட்டியே, சொன்னதையே எவ்வளவு வாட்டி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்ப, எதுக்கு கால் பண்ண, விஷயத்த சொல்லு என்றான் பொறுமையை இழந்து. பவித்ரா மேடம் இங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, அதான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு என்று நதியா சொல்லவும், வாட், பவித்ரா அங்க வந்திருக்காளா? பவித்ரா குழந்தைகளுக்கான பொருட்களை தயாரிப்பதற்காக ஆரம்பித்த அந்த புதிய அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறாள். இப்போது அங்குதான் இருக்கிறாள் என்ற விஷயம் தெரிந்ததும் ஹர்ஷவர்தனுக்கு மனதில் பெரிய நிம்மதி. இதழ் குவித்து ஊதி கொண்டவன், ஆஃபீஸில் குணா இருக்காரா என கேட்க, இருக்காரு சார் என்று நதியா சொல்லவும், சரி ஃபோனை வை என்று அவள் ஃபோன் காலை கட் செய்தவன் உடனே குணாவிற்கு அழைத்தான். ஹலோ குணா, எங்கே இருக்கீங்க என கேட்க, சார் நான் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கேன் என்று குணா சொல்ல, பவித்ரா அங்கே வந்திருக்காளா என கேட்டான். ஆமாம் சார், இப்போதான் கொஞ்ச நேரம் ஆச்சு, வினோதன் சார் மீட்டிங் போயிருக்காரு, அதனால மீட்டிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் பவித்ராவை வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு என்று சொல்ல, சரி நான் இப்போ அங்கே தான் வந்துட்டுருக்கேன், நானே வந்து பவித்ராவை கூட்டிகிட்டு போகிறேன், நான் வர்ற வரைக்கும் அவள் அங்கேயே இருக்கட்டும் என்று சொல்ல, சரி சார் என்று சொல்லி ஃபோனை வைத்தான் குணா. இவ அங்கே எதுக்கு போய் உட்கார்ந்துருக்கா என்ற யோசனையுடனேயே பவித்ராவை பார்க்க கிளம்பி சென்றான் ஹர்ஷவர்தன். குணா வந்ததும் குணாவுடன் பேசி கொண்டிருந்தாள் பவித்ரா. பவித்ராவிற்கு தெரியாமல் அலுவலகத்திற்குள் நுழைந்த ஹர்ஷவர்தன் வினோதனின் கேபினுக்குள் சென்றான். இதை பவித்ரா கவனிக்கவில்லை. மீட்டிங் முடித்துவிட்டு வினோதன் வர, பவித்ரா எதுக்கு இங்க வந்திருக்கா என கேட்டான் ஹர்ஷவர்தன். எனக்கு தெரியல, என்னை பார்க்கணும்னு சொன்னா, மீட்டிங் இருந்ததால முடிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணன்னு சொல்லிட்டு போனேன் என்று பதில் கூறினான். சரி போ, போய் உன் தங்கச்சிக்கு என்ன வேணும்னு கேளு என்றான் ஹர்ஷவர்தன். இருவருக்கும் ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டான் வினோதன். நீங்க வரலையா என கேட்க, நான் அப்புறம் வரேன், நீ போய் கேளு என்றான். சரி என்று தோள்களை குலுக்கியபடியே பவித்ரா இருந்த குணாவின் கேபினுக்கு சென்றான் வினோதன். என்னம்மா ரொம்ப நேரம் ஆச்சா, ஏதாவது சாப்பிட்டியா என கேட்டபடியே அவள் எதிரில் சேரை போட்டு அமர்ந்தான் வினோதன். இப்பதான் டிஃபன் சாப்பிட்டு வரேன், இப்போ அம்மா வந்ததால நான் எப்பவும் சாப்பிட்றத விட டபுளா சாப்பிட்றேன். எங்க அவங்க விட்டதானே என்று பவித்ரா புன்னகையுடன் சொல்ல, அம்மாவுக்கு உன் கூட இருக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, அந்த ஆசை இப்போதான் நிறைவேறியிருக்கு என்று பேசிக்கொண்டிருந்தவன் பியூன் எடுத்து வந்த ஜூஸில் ஒன்றை பவித்ராவிடம் கொடுத்துவிட்டு இன்னொன்றை அவன் எடுத்துக்கொண்டான். ஜூஸை குடித்து கொண்டே, எதுக்கு இவ்வளோ தூரம் தனியாக வந்த, கால் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே என்று வினோதன் சொல்ல, அண்ணா எனக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை வேணும் என்றாலே பார்க்கலாம். குடித்து கொண்டிருந்த ஜூஸ் புறையேறி விட்டது வினோதனுக்கு. தலையை தட்டி கொண்டே, என்னம்மா சொல்ற, வேலை வேணுமா இங்கியா என்று கண்களை அகல விரித்து வினோதன் கேட்க, ஆமாம், அவரு இனிமே நான் ஆஃபீஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நான் ரெஸ்ட் எடுக்கணுமா, என்னால் முடியாது, எனக்கு ஒரு வேலை வேணும், அதனால தான் உங்களை பார்த்து வேலை கேட்க வந்தேன் என்றவள் சீரியஸாக பேசி கொண்டிருக்க அருகில் அமர்ந்திருந்த குணா சிரித்து வைக்க, ஏய் நீ ஏண்டா இப்ப சிரிக்கிற, நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன் என்று பவித்ரா குணா வைத்திட்ட. ஆமா காமெடி தான், உன் புருஷனே எத்தனையோ பேருக்கு வேலை கொடுக்குறவரு, உனக்கு வேலை இல்லைன்னு நீ வேலை தேடி அலையறத பாத்தியா, இதை பார்த்து சிரிக்காம என்ன பண்ண சொல்ற என்று சொல்ல, என்னம்மா நீ, அவர் சொல்றதும் நியாயம்தானே, வேலைக்கு இப்போ என்ன அவசரம், முதல்ல உனக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகட்டும், இப்போதைக்கு அதுதானே முக்கியம் என்று வினோதன் சொல்ல, அண்ணா நீங்களும் அம்மா மாதிரியே பேசுறீங்க, அம்மாவும் இதையே தான் சொன்னாங்க என்று அன்பாய் கோபித்து கொண்டாள் அண்ணனிடம். நீ கொஞ்ச நாளைக்கு வீட்லேயே இரு, புத்தகம் படி, டிவி பாரு, அம்மாவோட பேசிட்டுரு என்று வினோதன் சொல்ல, அப்போ நீங்களும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க அப்படித்தானே என்று கோபமாய் கேட்டாள். இந்த விஷயத்துல ஹர்ஷா சம்மதம் இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாது பவி, நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டா அது எல்லாருக்குமே கஷ்டம் தானே என்று அவளுக்கு புரியும்படி எடுத்து கூறினான் வினோதன். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரம் அறையிலிருந்து மெதுவாக எழுந்த ஹர்ஷவர்தன் பவித்ராவின் பின்னால் வந்து நின்றான். அண்ணா
நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் வெளியே தான் வேலை தேடணும் என்று பவித்ரா சொல்ல, நீ எங்க வேலை தேடினாலும் உனக்கு எந்த வேலையும் கிடைக்காது, நான் கிடைக்க விட மாட்டேன், பார்க்கலாமா என்று ஒரு குரல் கேட்டதும் அதிர்ந்து திரும்பினாள் பவித்ரா. இதழ் வெறிக்காத புன்னகையுடன் பின்னால் நின்றிருந்த தன்னவனை பார்த்ததும் குடித்து கொண்டிருந்த ஜூஸ் மூச்சுக்குள்ளலுக்கு ஏறி புறையேறுவது பவித்ராவின் முறையாகி போனது. நீங்க எப்படி இங்க என்று அவள் குரல் தாளம் போட, நீ இங்க என்ன பண்ற? அவள் கையில் இருந்த ஜூஸை வாங்கி ஒரு சிப் குடித்தபடியே அவள் அருகில் சேரை எடுத்து போட்டு அமர்ந்தான் ஹர்ஷா. இனியும் அங்கிருப்பது முறையல்ல என நினைத்த குணா, நான் ப்ரொடக்ஷன் யூனிட்ல பாதி வேலையை அப்படியே விட்டுட்டு வந்தேன், போய் பார்க்குறேன் என்று கிளம்பி விட்டான். எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க பேசிட்டுருங்க, நான் வரேன் என்று வினோதனும் நழுவி விட்டான். இப்போது குணாவின் கேபினில் ஹர்ஷவர்தன், பவித்ரா இருவர் மட்டுமே இருந்தனர். அவள் இருக்கைக்கு சற்று தூரத்தில் இருந்த அவன் இருக்கையை அவள் காலோடு கால் உருசும்படி நெருக்கமாக இழுத்து போட்டு கொண்டான். எப்படியும் தீட்டப் போகிறான் என்று தெரிந்தது. பவித்ரா பயந்து போய் வெளிகள் படபடக்க தன் எதிரில் இருந்தவனை பார்த்தாள். அவனோ அமைதியாக மீதி ஜூஸை அவளிடம் கொடுத்துவிட்டு அவளை பார்க்க, அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாமல், இங்க பேபி ஃபுட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? நம்ம குழந்தைக்கும் இதே பேபி ஃபுட்டை கொடுக்கலாம்ல? என்ன இன்கிரியன்ஸ் எல்லாம் போடுவீங்க? மேனுஃபேக்சரிங் யூனிட்டை போய் பார்க்கலாமா என்று பேசிக்கொண்டே பவித்ரா எழ முயல, ஏய் எங்க போற, உட்காரு என்று அவள் கையை பிடித்து இழுத்து அமர வைத்தான். அவன் கண்ணுருட்டலை பார்த்தவுடன் பயம் வந்துவிட தலையை தாழ்த்தி கொண்டு டேபிளின் மேல் இருந்த ஏதோ ஒரு மேகசினை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள் பவித்ரா. நான் ஏதாவது சொன்னா கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அவள் குடித்து வைத்திருந்த ஜூஸை எடுத்து மீண்டும் குடித்தபடியே கேட்டான். அவள் அமைதியாக கையில் இருந்த புத்தகத்தையே பார்த்து கொண்டிருக்க, பவித்ரா உன்கிட்ட தான் கேட்குறேன், ஏன் இப்படி நடந்துக்கிற? வயிற்றுல நம்ம குழந்தை இருக்கு, அதனால தான் நான் உன்கிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசிட்டு இருக்கேன். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்காத, புரிஞ்சுதா? குரலில் எச்சரிக்கையும் அக்கறையும் கலந்து வந்தது. அவளை காணவில்லை என்றதும் தவித்து விட்டானே, அந்த கோபம்தான் இப்படி வெளிப்பட்டது. நான் உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன், நீ என்னடானா பள்ளியில் எங்கேயோ இறங்கியிருக்க, ஃபோன் பண்ணுனா ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிற, என்ன பழக்கம் இது? நீ வீட்டுக்கு போகலைன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளோ டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? காலையிலேருந்து ஒரு வேலையும் ஓடலை, பார்த்தா குறைக்க உங்கள் அம்மாவையும் தேவியும் சேர்த்து டென்ஷன் படுத்தியிருக்க, அவங்களும் உன்னை காணோம்னு தவிச்சிட்டு இருக்காங்க என்று சொல்ல, சாரி என்றால் ஒற்றை வார்த்தையில். சாரியா? அப்படியே போட்டேன்னு வை, என்னடி உனக்கு பிரச்சனை? ஏற்கனவே டாக்டர் சொன்னது ஒரு பக்கம் என்னை ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கு, அதில் நீ வேற. உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவும் பிரச்சனை வராமல் சேஃபாக பார்த்துக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் உனக்கு புரியலையா? கோபமாய் கேட்டவனை கண்கள் கலங்கி பார்த்தாள் பவித்ரா. சாரிங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு திருப்பி அனுப்புனீங்கல்ல, அதனால தான் என்று அருகில் அமர்ந்திருந்தவனின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள் பவித்ரா. சாரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு போர் அடித்தாலும் வீட்லேயே இருக்கேன், ஆஃபீஸ் போகலை, போதுமா என்று சொல்ல அவள் கையை எடுத்து மெதுவாக முத்தமிட்டவன், உனக்கு போர் அடித்தா வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நானே வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் டெய்லியும் காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு அறக்க பறக்க ஆஃபீஸுக்கு கிளம்பி வர்றது வேண்டாம். உன்னோட ஹெல்த் விஷயத்தில் எல்லாம் ஓகேன்னு டாக்டர் க்ரீன் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வர்றது வேண்டாம், சொன்னால் புரிஞ்சுக்கோ. அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான். சரி, ஓகே என்று மெதுவாக தலையசைத்தாள் பவித்ரா. சரி வா, உன்னை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போகிறேன் என்றவன் வினோதனிடம் சென்று அலுவலக விஷயங்கள் தொடர்பாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க பவித்ராவிடம் வந்த குணா, கோபமாக வந்த பாச சமாதானப்படுத்திட்ட போலையே அவளை கிண்டல் செய்தான். ஏய், அவர் ஒன்றும் கோபமாக இல்லை, போடா என்றாள் பவித்ரா. கோபமா இல்லையா? நல்ல வேலை, நானும் வினோதன் சாரும் எழுந்து போயிட்டோம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் நடந்த அதே சம்பவம் இன்னைக்கு ஆஃபீஸ்லேயும் நடந்திருக்கும். உன் புருஷன்கிட்ட திரும்பவும் அடி வாங்குற அளவுக்கு எனக்கும் வினோதன் சாருக்கும் உடம்புல தெம்பில்லை தாயி, எப்படியோ எங்கள் தலை தப்பிச்சுது என்று குணா சொல்லி சிரிக்க, என் மேலேயும் கோபமாக தான் இருந்தார், அதுக்காக என்னை அடிச்சிட்டாரா என்ன என்றாள் ஹர்ஷவர்தனை விட்டு கொடுக்காமல். உன் மேலே கோபமாக இருந்தா உனக்கு உன் புருஷனை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியும், நான் தான் பார்த்தனே என்றான் குணா. பாத்தியா? என்ன பார்த்த என கேட்டாள் பவித்ரா. திட்டுற மாதிரி உன்னை அவர் கொஞ்சறதையும்
அவர் மேல கோபப்படுற மாதிரி நீ அவரை லவ் பண்றதும் அந்த ரோமியோ ஜூலியட்டே தோத்து போயிடணும். நடக்கிறது சண்டையும் சமாதானமும். அதுல ஒருத்தர் குடிச்ச ஜூஸை இன்னொருத்தர்னு 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த ஒரு ஜூஸை 1 மணி நேரமா குடிச்சிங்களே என்று சொல்லிவிட்டு அவன் வாயில் கை வைத்து கொண்டு சிரிக்க, ஏய் உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுடா என்று டேபிளின் மேல் இருந்த ஃபைலை எடுத்து குணாவை அடித்தாள் பவித்ரா. என்னாச்சு பவித்ரா, ஏன் என்னோட மச்சான் அடிக்கிற என்று கேட்டுக்கொண்டே வினோதன் வர அவனுடனே ஹர்ஷவர்தனும் வந்து கொண்டிருந்தான். அண்ணா இவன் என்ன சொல்றான் தெரியுமா, நானும் அவரும் ஒரு ஜூஸை 1 மணி நேரமா குடிச்சோமா என்று ஹர்ஷவர்தனின் முன்னாலேயே பவித்ரா போட்டு கொடுக்க, சார் என்ன மேனேஜர் கூப்பிடுறாரு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்று அங்கிருந்து ஓடியே விட்டான் குணா. பவித்ராவிடம் வந்து அவள் தலையை மென்மையாக வருடிய வினோதன், பவித்ரா உனக்கு நாங்க சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே தெரியும், பார்த்து கேர்ஃபுல்லா இருமா, உன்னால இப்ப எல்லாருக்கும் டென்ஷன் என்று புத்திமதி சொல்லி அனுப்பி வைத்தான். அன்றிலிருந்து பவித்ராவை எங்கும் வெளியில் தனியாக அனுப்புவதில்லை ஹர்ஷவர்தன். பயிரை சுற்றிய வேலியாக அவளுக்கு பாதுகாவலனாக இருந்தான். ஷாப்பிங் செல்வதாக இருந்தாலும் கோயிலுக்கு செல்வதாக இருந்தாலும் அவனேதான் அழைத்து சென்றான். காதல் மனைவியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க பர்த்டே, நாள்காட்டியை பார்த்து கொண்டே துள்ளி குதித்தாள் பவித்ரா. அவளுக்கு இருந்த ஆனந்தம் அவனுக்கு இல்லை. கணினியில் அலுவலகம் தொடர்பாக எதையோ பார்த்து கொண்டிருந்தவன் தலையை நிமிர்த்தி நாள்காட்டியை பார்த்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த்டே, நான் உங்களோட இருக்கிறது, கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் சொல்லிக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் பவித்ரா. நான் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்றதில்ல, குரலில் சுரத்தே இல்லாமல் பதில் கோரினான் ஹர்ஷவர்தன். பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டீங்களா, ஏன் என கேட்டாள் பவித்ரா. எனக்கு பிடிக்காது என்றான். பர்த்டே யாருக்காவது பிடிக்காம இருக்குமா என கேட்க, எனக்கு பிடிக்காது என்றான் அவன். ஆனா உங்க பர்த்டே எனக்கு பிடிக்குமே என்றாள் அவனை கண் சிமிட்டி பார்த்து கொண்டே. அப்போ என் பேரை சொல்லி நீயே செலிப்ரேட் பண்ணிக்கோ என்றான். முதன்முறையா இப்பதான் உங்களோட பிறந்த நாளுக்கு உங்க கூட இருக்கேன். இந்த வருஷம் பர்த்டேயே நம்ம 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம். இல்ல நம்ம குழந்தையோடு சேர்த்து 3 பேரை செலிப்ரேட் பண்றோம் என்று சொல்ல, செலிப்ரேஷன் எல்லாம் வேண்டாம் ஸ்வீட்டி, வேணும்னா நம்ம 2 பேரும் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரலாம் அவள் கையை பிடித்து கொண்டே கோரினான். அதெல்லாம் முடியாது, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் கூப்பிட்டு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், இது என்னோட ஆசை. இல்லை இது உங்கள் பையனோட ஆசை என்றவள் வயிற்றை தொட்டு காட்ட யோசித்தான் ஹர்ஷவர்தன். அவனுக்கு நினைவு தெரிந்தவரை சித்தியுடன் இருந்த நாட்களில் பிறந்த நாள் கொண்டாடியதாக ஞாபகம். அதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் வருவதை நினைத்து கொண்டதாகவே ஞாபகம் இல்லை. அப்படியே நினைத்தாலும் பிறந்த நாள் முடிந்து 4 நாட்களோ 1 வாரமோ ஆன பிறகுதான் ஞாபகத்திற்கு வரும். என்ன யோசிக்கிறீங்க, சரின்னு சொல்லுங்க அவளை கட்டாயப்படுத்தினாள் பவித்ரா. குடும்பம், மனைவி, நட்பு, உறவு என்று முழு குடும்பஸ்தனாக மாறி இருந்தவனுக்கு அவள் ஆசைப்பட்டு கேட்கிறாள் என்றதும் மறுக்க முடியவில்லை. ஓகே, உன் இஷ்டப்படி பண்ணு, ஆனால் பெரிய கூட்டத்தை கூட்டிடாத, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான். அவன் ஒப்புதல் கொடுத்ததே பெரிய விஷயம் என நினைத்து கொண்டாள் பவித்ரா. அடுத்த நாள் முதல் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதில் முனைப்புடன் இறங்கிவிட்டாள் பவித்ரா. ஹர்ஷவர்தனின் பிறந்த நாள் விழா நாளும் வந்தது. அழகான மாலை வேளையில் வீடு முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அருணா, கிலா, குணா, வினோதன், அஞ்சலி என்று எல்லோரும் வந்துவிட பார்ட்டி களை கட்டியது. பெரிய ஹாலின் நடுவில் ஒரு மேஜை அமைக்கப்பட்டிருந்தது. அதன் மீது அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கேக் வைக்கப்பட்டிருந்தது. கேக்கின் மேல் மெழுகுவர்த்திகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. மிடுக்கான சாம்பல் நிற பிறந்த நாள் ஆடையில் கிளம்பி வந்த ஹர்ஷவர்தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். பவித்ரா இன்னும் கிளம்பி வரவில்லை. ஹர்ஷவர்தனின் கண்கள் பவித்ராவை தான் தேடியது. அடுத்த 5 நிமிடத்தில் அழகான பட்டுப்புடவை உடுத்தி மிதமான மேக்கப்பில் மாடியிலிருந்து தேவதை போல இறங்கி வந்தாள் அவன் காதல் கண்மணி. அவளை பார்த்தபடியே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். கீழே வந்தவள் அகிலாவுடன் சேர்ந்து பலூன்களை ஒட்டத் தொடங்கினாள். அவள் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்வதை பார்த்ததும் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவளிடம் வந்த ஹர்ஷவர்தன், ஸ்வீட்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, போதும் எழுந்துரு என்று அவள் கையை பிடித்து அழைக்க, பவி நான் எவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருந்தேன், நான் சொன்னப்போ கேட்டியா, இப்போ ஒழுங்கா எழுந்து போ என்று அகிலா சொல்ல, பவித்ரா நீ போமா, நான் அகிலாவுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று அருண் அங்கு வந்து நிற்க, சரி சரி என்று இருவரையும் பார்த்து தலையசைத்து புன்னகைத்து விட்டு ஹர்ஷவர்தனுடன் நடந்தாள் பவித்ரா.
பார்ட்டி ஆரம்பித்தது. 3, 2, 1 என்று நண்பர்கள் கூச்சலிட ஹர்ஷவர்தன் கேக்கை வெட்டினான். அனைவரின் வாழ்த்து பாடலும் ஒன்றாக சேர்ந்து ஒலிக்க, அதைத் தொடர்ந்து கைதட்டல்கள், புகைப்படங்கள் என்று பிறந்த நாள் விழா ஆரம்பித்தது. வெட்டிய கேக்கின் முதல் வாயை எடுத்து பவித்ராவிற்கு ஊட்டினான் ஹர்ஷவர்தன். அதில் பாதியை கடித்துவிட்டு திருப்பி அவனுக்கே ஊட்டிய பவித்ரா, ஹாப்பி பர்த்டே என்று சொல்ல அவள் நெற்றியில் முத்தமிட்டு தேங்க்யூ என்றான். அதற்கு பிறகு ஒவ்வொருவராக வந்து வாழ்த்து சொல்ல, ஆட்டம் பாட்டம் சிரிப்பு சந்தோஷம் என்று அந்த நாள் மிகவும் கொண்டாட்டமாக இருந்தது. இரவு உணவு முடிந்து எல்லோரும் கலகலப்பாக பேசி சிரித்து அரட்டை அடித்து கொண்டிருக்க, அங்கு ஒருவன் மட்டும் வெளியில் வந்து தனியாக அமர்ந்திருந்தான். வினு, என்னடா இங்கே வந்து தனியாக உட்கார்ந்துருக்க? திலகவதி அவரை தேடிக்கொண்டு வெளியில் வந்தார். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முக்கியமான ஃபோன் கால் வரணும், அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்று சமாளித்தான். சரிடா, பேசிட்டு வா என்று சொல்லிவிட்டு திலகவதி உள்ளே செல்ல, வினோதனோ ஹர்ஷவர்தனிடமும் குணாவிடமும் அன்று நடந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்பதற்கான சரியான நாள் இன்றுதான் என நினைத்தவன் அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். சாப்பிட்டு முடித்த பவித்ரா அசதியாக இருக்கிறது என்று அறைக்கு செல்ல, அவளுடன் மற்றவர்களும் சென்றார்கள். குணாவிடம் வந்த அருண், குணா, நீ வரும்போது அகிலாவை கூட்டிட்டு வந்துடு. ஊர்ல இருந்து அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க, நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள பிக்கப் பண்ணணும் என்று சொல்லி பாட்டி முடிந்ததும் அருண் கிளம்பிவிட்டான். குணாவும் ஹர்ஷவர்தனும் ஒன்றாக அமர்ந்திருக்க மெதுவாக அவர்களிடம் வந்தான் வினோதன். என்ன வினோத், எங்கே போன? திடீர்னு காணாமல் போயிட்ட என்று ஹர்ஷவர்தன் கேட்க, அது ஒரு முக்கியமான கால், அதான் பேசிட்டு வந்தேன் என்று திலகபதியிடம் கூறியதையே ஹர்ஷவர்தனிடமும் கூறினான். வினோ, இங்கேயா இருக்க? நீ சரியாகவே சாப்பிடலடா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ என்று திலகவதி அவர்களிடம் வந்தார். இல்லைம்மா, நான் நல்லா தான் சாப்பிட்டேன், நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு திருப்தி ஆகாது என்று வினோதன் சொல்ல, சரிப்பா, அஞ்சலி கிட்ட உங்களுக்கு ஜூஸ் கொடுத்து விடுறேன் என்று சொல்லிவிட்டு திலகவதி கிளம்பி விட்டார். ஹர்ஷா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மெதுவாக ஆரம்பித்தான் வினோதன். முக்கியமான விஷயமா என்று ஹர்ஷவர்தன் கேட்க, ஆமாம், உள்ளே போய் பேசலாமா என கேட்டான். அவர்கள் அருகில் இருந்த குணா, ஓகே சார், எனக்கும் டைம் ஆகுது, அகிலாவை கூட்டிகிட்டு போகணும், நான் கிளம்புறேன் என்று எழுந்து கொள்ள, குணா, உங்ககிட்டையும் பேசணும், ஒரு நிமிஷம் இருங்க என்றான் வினோதன். எங்கள் 2 பேர்கிட்டையும் பேசணுமா? என்ன விஷயம் என கேட்டான் ஹர்ஷவர்தன். எங்கே வேண்டாம், உள்ளே போய் பேசலாம் என்றான் வினோதன். அறைக்கு சென்று தனியாக பேச வேண்டும் என்று வினோதன் சொன்னதும், இங்கு யாருமே இல்லை, இருந்தாலும் அறைக்கு போய் தனியாக பேச வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் இருக்க போகிறது என்று யோசித்தபடியே, ஓகே கம் என்று அவர்களை அழைத்து சென்றான் ஹர்ஷவர்தன். அறைக்கு சென்று மூவரும் அமர்ந்து கொள்ள வினோதன் கொஞ்சம் படபடப்பாக காணப்பட்டான். என்ன ஆச்சு, ஏன் டென்ஷனாக இருக்க என கேட்டான் ஹர்ஷவர்தன். அது வந்து, நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் என்று வினோதன் திக்கி திணற, சொல்லு, அதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற என கேட்டான் ஹர்ஷவர்தன். நான் சொல்ல போகிறது சாதாரண விஷயம் இல்லை என்றான் பீடிகையாக. சாதாரண விஷயம் இல்லையா? அப்படி என்ன ராஜ ரகசியம் சொல்ல போற? சொல்லு கேட்போம் என்று ஹர்ஷவர்தன் ஆர்வமாக கேட்க, அது வந்து ஹர்ஷா, குணா, நீங்கள் 2 பேருமே என்னை முதல்ல மன்னிக்கணும் என்று மெதுவாக ஆரம்பித்தான் வினோதன்.